என்ன நடந்தது தேவசேனா அப்படின்னா பிரபாஸ் சார் வாய்ஸ் கேட்கணும். யஷ்வருக்கு பேசும்போது ஏப்பட்டா யாரோ 10 பேர் அப்படின்னா யஷ்வரோட வாய்ஸ் கேட்கணும். அப்படியே கட் பண்ணி ஷாருக் சாருக்கு பேசணும்னா ஏய் தங்கவலி என்ன சொன்ன, நான் ஊருக்கு வந்தா பீஸா வெட்டி பார்சல் பண்ணிடுவேன் சொன்னேன் ரைட். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பேசும்போதும் எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த உதட்டுல இருந்து தான் இந்த வாய்ஸ் வருது. நான் முதல்ல நம்பணும், அது முதல்ல எனக்கு வரணும். மரணம் மரணம் வீரர்களே, ஏது மரணம். நம் பலத்தை விட எதிரிகளின் எண்ணிக்கை அதிகம் என்று நினைப்பது மரணம். போர்க்களத்தில் சாவதை விட கோழையாக வாழ்வது மரணம். நம் தாயை பழித்து பேசியவன் நம் கண்முன்னே நின்று சிரித்துக் கொண்டிருக்க அவன் தலையை வெட்டி எடுத்து தாயின் பாதத்தில் உருட்டாமல் முதுகை காட்டி ஓடுவது மரணம். மூவிஸையும் தாண்டி இப்ப டெலிவிஷன்லயே உங்க வாய்ஸ் அதிகமா கேட்டேன்னா அவ்வளோ மைண்ட்ல இருக்கு உங்க வாய்ஸ் எல்லாம் பாக்குறப்ப. அதுல முக்கியமா சக்திமான் அந்த வாய்ஸ் தாண்டி நீங்க என்னென்ன டெலிவிஷன்ல எல்லாம் பண்ணிருக்கீங்க? சன் டிவில ராமாயணம்னு ஒன்று வந்தது, NDTV ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த ராமாயணம்க்கு டயலாக் நான் தான் எழுதினேன், ராமருக்கும் நான் தான் குரல் கொடுத்தேன். இல்லத்தில் இல்லை என்ற வார்த்தையை இல்லாமல் செய்பவளே இல்லாள். ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு சார். நீங்க ரொம்ப டவுட்ஃபுல்லா பேசின ஒரு டயலாக், பட் ஆனா தியேட்டர்ல அப்படியே அனல் பறந்ததுனா அது வந்து டெட்பூல்னு ஒரு படத்துல டெட்பூலுக்கு பேசினது. உன் குழந்தைக்கு அம்மா போறவளை கடத்திட்டு உன் வாழ்க்கையில முக்கியமான 4 தருணங்களை கொடுத்தவனை சந்திக்கும் போது அவனை விடவே கூடாது. ஸ்டார்ட் மியூசிக். ஒரு படம்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபைட்டு துவம்சமா இருக்கணும், அதுல வர பொண்ணுங்களாம் அம்சமா இருக்கணும். கேர்ள்ஸ் எதுவும் கிழியாம இருந்தா மறுபடியும் சந்திக்கலாம். என்கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கலையா உங்க அம்மா? டோனி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவருக்கு நாம பேசணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. எனக்கு கிடைச்ச பெரிய பிளஸ் என்னன்னா 83 கபில் தேவ் சார் 2 கேப்டன்ஸ் இந்தியாவுக்கு கப் வாங்கி கொடுத்த 2 கேப்டனோட லைஃபையுமே எடுக்கும்போது 2 கேப்டன்ஸுக்குமே நான் என்ன பண்றேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கரக்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் 3ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஃபைன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தடவை வேலையை முடிச்சுட்டு போகும்போதும் பெவிலியனுக்கு திரும்பி போற மாதிரி இருக்கு சார். வேலையை விட்டு போயிடலான்னு தோணுது. ஆனால் அப்பாவை நினைக்கும் போது வாழ்க்கை எப்படியே போயிடுமா சார்? 8 ஷூவுக்கு பாலிஷ் போட்டால் தான் எனக்கு ஒரு பண்ணு கிடைக்கும். தட்டு நிறைய சோத்தை வச்சுக்கிட்டு சிந்திக்கிட்டு சாப்பிட்றவங்களுக்கு மத்தியில் மண்ணில் விழுந்த பண்ணுக்காக போராடுற உன் நிலைமை என்னன்னு எனக்கு தான் புரியும். சுயநலத்துக்காக ஓடிட்டு இருக்கிற இந்த உலகம் யாருக்காகவும் நிற்காது. நாம தான் தடுத்து நிறுத்தணும். இங்க எவனை பார்த்தும் பயப்படாத. எவனும் உன்னை விட பலசாலி இல்லை. உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்லை. ஏப்பட்டா யாரோ 10 பேர் அடிச்சு டான் ஆனவன் இல்லடா. நான் அடிச்ச 10 பேருமே டானுங்க தான். நெப்போட்டிசம். ஏன்பா நம்ம நாடு இப்படி இருக்கு? எங்க பார்த்தாலும் டொனேஷன், டாமினேஷன், லஞ்சம், வாரிசு அதிகம்னா கஷ்டப்படுற ஏழை மக்கள் என்னப்பா பண்ணுவாங்க? கஷ்டப்பட்டு படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவன் என்ன பண்ணுவான்? லஞ்சம் வாங்காத அதிகாரி என்ன பண்ணுவான்? கஷ்டப்படுற விவசாயி என்ன பண்ணுவான்? ஒத்தையா போய் தலைய தூக்குனவன் என்ன பண்ணுவான்? மெரிட்ல வந்தவன்பா. எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்கப்பா.